நேரம் வந்து கிரெடிட் கார்டு போனீங்கன்னா சார்ஜஸ் எடுப்பாங்க. கிரெடிட் கார்டு போடாதீங்க சரிங்களா. உங்களுக்கு கையில் காசு இருந்துச்சுன்னா கொண்டு வந்து அடிங்க பெட்ரோல். இல்லை என்கிட்ட கார்டு இருக்குன்னா இங்கே வந்து பெட்ரோல் அடிக்க வேணாம், நீங்கள் வேறு பங்கு அடிச்சிங்க. ஆனால் இப்போ எல்லா கார்டு இதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் ஆனா? சார்ஜஸ் இல்லைண்ணா எவ்வளோண்ணா? இல்லை இப்போ எல்லா பங்க்லையுமே அப்படிதானா எப்படி? இல்லை உங்கள் பங்கில் மட்டும் அது மாதிரியான்னு கேட்குறேன். இப்போ நீங்கள் இந்த கார்டுக்கு வந்து என்ன பர்சன்டேஜ் அந்த அவங்க சார்ஜ் நீங்கள் எதுவும் சார்ஜஸ் பண்ணல அப்படி தானே? அவங்க பேங்க் சைட்லேருந்து வர சார்ஜஸ் தான், நீங்கள் எதுவும் சார்ஜஸ் பண்ணலாம். பேங்க் சைட்லேருந்து நாங்கள் போடுறோம். இப்போ விசாக்கும் சம்திங் வந்து மாஸ்டர் கார்டுக்கும் அவங்க போடுறாங்க. ரூபே மட்டும் அவங்க பிடிக்கிறது. நாங்கள் வந்து 10,000 20,000 பணம் எடுக்கணுங்க. அதுக்கு நீங்கள் சார்ஜஸ் கேட்கலாம். சரி ஓகே விடுங்க, அவங்க போட்டு விடுங்க. பெட்ரோலுக்கு தான் கார்டே வாங்குறோம். நீங்கள் வந்து எங்கே போய் போட்டாலுமே வந்து பர்சன்டேஜ் கிடையாது சொல்லி தான் நம்ம சார்ஜஸ் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து சார்ஜஸ் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ இது எவ்வளோ நாளாக சார் இருக்குது அது? இல்லை இல்லை எவ்வளோ நாளாக இந்த ப்ராப்ளம் இருக்குங்க? ஒரு நவம்பர் 28லேருந்து இல்லை நான் ஏன்னா நேற்று நான் போட்டேன் சாரதாவில் தான் நான் பெட்ரோல் அடித்தேன். அங்கே வந்து இந்த மாதிரி எதுவும் சொல்லலை, அதனால தான் கேட்குறேன். பிடிக்கிறாங்க. சரி ஓகே. நயாரா பங்கு பெட்ரோல் அடிக்க வந்தீங்கன்னா கார்டு போடாதீங்க. டெபிட் கார்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, கிரெடிட் கார்டு எதுவுமே. நீங்கள் வேறு பங்கில் போட்டுங்க ஓகேங்களா.